என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியை அல்லவா கொண்டு வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன்னை முடக்குவதற்காக உன்னை சுற்றி இந்த சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கிறார்கள். அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றும் அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்ட பிறகாவது நீ இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் சொல்கிறேன், என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பாக நீ உன் அம்மா என் வாக்கினை கேட்டு முடிக்கும் முன்பே பகிர்ந்து தாயானவள் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பங்கினை வகிக்கிறார் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சூழ்ச்சி வலைகளை எளிதாக அவர்கள் பின்னிவிடலாம். ஆனால் உன்னை நெருங்குவது என்பது நிச்சயமாக முடியாத காரியம் அல்லவா? இந்த அம்மா உன்னை துணையாக நிற்கும் பொழுது அவர்கள் எப்படி உன்னால் சூழ்ச்சியை மேற்கொள்ள முடியும்? இந்த அம்மா உனக்காக துணை நிற்கும் பொழுது எப்படி அவர்கள் அதனை எளிதாக உனக்கு காட்டிவிட முடியும்? இது போன்ற காரியங்களை செய்துவிட முடியுமா? ஆனால் உனக்கு நடக்கின்ற விஷயம், உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அதனால்தான் உன் தாயானவள் இன்று உனக்காக இதனை தெரிவித்து விட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். மனதை இப்பொழுது நீ திடமாக வைத்துக்கொள் என் தங்கமே. எந்த நேரத்திலும் நம்மோடு இருக்கின்றவர்கள் ஆயினும் சரி, நம்மை சுற்றியிருப்பவர்களாயினும் சரி, எந்த நேரத்தில் நம் மீது என்ன விஷயங்களும் தேவையில்லாமல் செய்வார்கள் என்று நமக்கு தெரியாது. முன்கூட்டியே கணிக்கின்ற மனப்பக்குவத்தை நீ எப்பொழுதுமே உனக்குள் வைத்திருக்க வேண்டும். ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள்கின்ற தன்மை என் குழந்தை உனக்குள் இருக்க வேண்டும். உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கே வேதனை வந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் குடும்பத்திற்கே சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்களின் சூழ்ச்சி வலை இப்போது வெட்ட வெளிச்சமாக உன் கண்களுக்கு தெரிய போகின்றது. அவர்களின் நினைப்பு என்ன இருக்கின்றது என்று உன்னுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் சந்தோஷமாக சிரித்தால் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. இருப்பவர்கள் சிரித்து பேசிக்கொள்வதை அவர்களுக்கு பார்க்கவே பிடிக்கவில்லை. யாரேனும் உன் குடும்பத்தில் சத்தமாக சிரித்துவிட்டால் கூட உடனே அவர்கள் அங்கே முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சத்தம், இப்படியெல்லாம் சிரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று. என் குழந்தையே, இதே சத்தம் அவர்கள் இல்லத்தில் நடந்தால் அவர்களுக்கு இனிமையாக இருக்கின்றது. உன்னுடைய இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இதற்கு ஒரே காரணம் மட்டும்தான் இருக்கின்றது. என்ன தெரியுமா? அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை. அவர்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை. யார் இது போன்ற எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவரை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வாழ்க்கையில் தப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அருகில் இருக்கின்ற நீ சந்தோஷமாக இருக்கின்றாய். உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அவர்கள் வைத்தெரிச்சல் படுகின்றார்கள். இது ஒன்றுதான் காரணமே அன்றி வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போன்று தோன்றினாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன் தாயானவள் எனக்குத்தானே தெரியும். அவர்கள் அதையெல்லாம் அறிந்திருக்கவில்லை. ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி மட்டும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நல்ல வேளை, அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் சந்தோஷப்படுவதை மட்டும் தெரிந்து கொண்டால் அங்கு மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்.
இது போன்றவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் எப்பொழுதும் அவர்களுடைய குடும்பத்தை விட நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அவர்களுடைய எண்ணம் இல்லாமல் உன் குடும்பத்தை எப்படியேனும் அழிக்க வேண்டும் என்பதில் அதிக கவனமாக இருக்கின்றார்கள். அப்படியென்றால் இவர்கள் எந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் இது போன்ற வேலையை செய்கிறார்கள் என்றால் நான் இப்போது சொல்லிவிட்டேன் என்றால் நீ அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, சமீப காலத்தில் உன்னுடைய இல்லத்திற்குள் உன்னுடைய உறவு ஒருவர் வந்தார். அந்த உறவு உன் இல்லத்திற்குள் வந்ததும் இவர்களுக்கு பிடிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த உறவானது உன் இல்லத்திற்குள் வந்தால் யார் அந்த உறவோடு சண்டையிடுவார்கள்? அவர்களிடம் சென்று இவர் இந்த இடத்திற்கு வந்தார் என்று சொல்லிவிட்டால் அதனால் அந்த இல்லத்திற்குள் வந்த அந்த உறவிற்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய பிரச்சனையே நடந்தேறியது. இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள்தான் உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற இவர்கள் என்பதை நீ இப்போது தெரிந்து கொண்டாயல்லவா? உன் அம்மா நான் சொன்னது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயல்லவா? இல்லத்திற்கு யாரேனும் வருகை புரிந்தால் ஏன் வந்திருக்கிறார்கள், எதற்காக வந்திருக்கிறார்கள், என்ன விஷயமாக இருக்குமோ, அப்படியாக இருக்குமோ, இப்படியாக இருக்குமோ என்று அவர்கள் கற்பனை திறனை அங்கே அழைப்பாயாக. விட்டு கொடுக்கின்றார் என் குழந்தையே. அவர்களின் கற்பனைக்கு எல்லையே இல்லாமல் சென்றுவிட்டது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ என் தங்கமே, நன்றாக புரிந்து கொள். அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தில் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே அளவுக்கு இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக நிலைத்து நிற்கப் போகின்றது. இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என் குழந்தையை சுற்றியிருக்கின்ற இது போன்ற மனிதர்களை நீ முதலில் விலக்கி வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உனக்கு இது போன்ற செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அதை ஒருபோதும் உன்னிடத்தில் காண்பித்து கொள்வதில்லை. என்னமோ உன்னிடத்தில் அருகில் உள்ளவர்கள்தான் உனக்கு எல்லா நேரத்திலும் உதவி செய்வது போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய இல்லத்தில் எப்போதுமே அவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சில மனிதர்கள் தன்னிடம் உள்ள நடிப்பினை கண்டிப்பாக கண்டுபிடிக்காத அளவிற்கு தத்ரூபமாக அல்லவா நடித்துவிட்டு செல்கின்றார்கள். என் குழந்தையே, நீ வெள்ளந்தி மனதை கொண்டு இவர்கள் நடிப்பை எல்லாம் உண்மை என்று நம்பிவிடுகின்றாய். இந்த நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சில நேரங்களில் செய்கின்ற விஷயங்களை நீ பின்னாலிருந்து கஷ்டத்தை அனுபவிக்கும் விதமாக ஏற்பட்டு விடுகிறது. யாரையும் நம்பக்கூடாது என்று உன் தாயானவள் நான் சொன்னதற்கு இது ஒரு காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இதையெல்லாம் சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது போன்ற நடிக்கின்ற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒருபோதும் சேர்த்து கொள்ளக்கூடாது. இவர்களுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாள் அவர்கள் உன் வார்த்தையை கெடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் தவிர நல்லபடியாக திருந்தி வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பது கிடையாது. உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒருபோதும் புரிய போவதில்லை. ஆபத்து என்று ஒன்று வந்தவுடன் அவர்களுக்கு நீ ஓடி ஓடி உதவி செய்திருக்கிறாய். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்தான் நமக்கு உதவியினை ஓடோடி செய்வார்கள் என்ற எண்ணம் கூட ஒரு சிறு தொழில் இல்லாமல் அவர்கள் உனக்கு மட்டுமே செய்ய நினைக்கிறார்கள். இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நீ விலக்கி வைக்கின்றாயோ இல்லையோ, உன் தாயானவள் நான் நிச்சயமாக விலக்கி வைத்து விடுவேன். என் குழந்தையை, இவர்களை கண்டு நீ பயப்பட தேவையில்லை. ஆனால் இவர்களை நீ ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கிறது. தன்னுடைய வேலையை விடுத்து உன்னுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள். நிச்சயமாக வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் உதவ மாட்டார்கள். என் தங்கமே, இவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னிடத்தில் இருந்தே மிகப்பெரிய உதவியை பெற்றுவிட்டு உனக்கே துரோகத்தை செய்கின்ற மனதை கொண்டவர்கள். நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உதவிக்கும் இவர்கள் தேவைப்பட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் சூழ்ச்சியிலிருந்து சிக்காமல் உன் வாழ்க்கை எனக்கு நினைப்பவர்கள் இவர்களை ஒரு நாளும் உன் அருகில் வைக்காமல் நிச்சயமாக நல்லபடியாக விலகி வந்துவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு எச்சரிக்கை சொல்வதற்காக ஓடோடி வந்தேன். வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி தர காத்து கொண்டிருக்கும் போது இது போன்ற மனிதர்கள் செய்கின்ற செயல்களை பார்க்கும்போது மன வருத்தத்தை கொடுக்கின்றது. என்ன மனிதர்கள் என்று நினைக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்கின்றார்கள். இதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். இதிலிருந்து நீ வெளிவந்து விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் உன் தாயானவள் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் ஒரு முறை நீ மனதார உச்சரி. உனக்காக என் இரு கரங்களையும் நீட்டி உன் நிழலாக பின்தொடர உன் அம்மா நான் எப்போதும் காத்து கொண்டிருக்கிறேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.